ஹாஃப் இயர்லி எக்ஸாம் லீவுக்கு ஊர்லேருந்து கொழுந்தனார் குழந்தைங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோட வேலை என்ன வேலைன்னு சொல்லியிருந்தனோ அந்த வேலை எல்லாமே பர்ஃபெக்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டீஸ் எல்லாம் வந்திருக்குங்காட்டி நான்வெஜ் செய்யலாம் அப்படின்ட்டு காலையிலேயே போய் ஹஸ்பண்டை நான்வெஜ் எடுத்து தர சொல்லிட்டேன். மட்டன் கிரேவி சதன்னு வைப்போம் பார்த்தீங்களா, அது போல் மட்டன் கிரேவி, மட்டனில் தண்ணி குழம்பு, ரசம், தயிர். நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கிறதுக்குள்ளே அச்சு கூப்பிட்டு பெரியமா நான் கோலம் போட்டு முடிச்சுட்டேன் வந்து பாருங்கன்னா நல்லா சூப்பராகவே கோலம் போட்டிருந்தா. மூத்தது ரெண்டும் ஒன்று சேர்ந்துக்கும், சின்னது ரெண்டும் ஒன்று சேர்ந்துக்கும். எங்கள் வீட்டில் 4 பேத்தையும் சாப்பிட வச்சுட்டு வீட்டில் போட்டாட்ட விளையாண்டுட்டுருங்கன்ட்டு நான் எனக்கு வந்து ஒரு ஷூட்டிங் வந்து இருந்தது. ஷூட்டிங்காக கிளம்பிட்டேன். போகிற வழியில் தங்கச்சி பொண்ணு இருந்தால் அவளையும் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டேன். தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக போயிட்டா. அதனால் பொண்ணு வந்து தனியாக அம்மா வீட்டில் இருந்தா. சரி நீ என் கூட வரையாடான்னு கேட்டேன். வர்றேன்னா அப்படியே அவளையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம். கார் ஏறி ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேலத்திலிருந்து நம்ம ஊருக்கு ஈரோடு வர வழியில் இந்த ஆட்டையாம்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கு, தட்டுவடை, அதிரசமெல்லாம் நிறைய வீட்டில் முன்னாடியே ரோட்டு மேலே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அம்மா வீட்டுக்கு நம்ம வீட்டுக்குன்னு கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டேன். ஏன்னா குட்டீஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்கூல் லீவுங்காட்டி கொஞ்சம் அதிகமாக வேணும்னு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். ரிட்டன் வீட்டுக்கு வந்து பார்த்தா நாங்கள்லாம் சாப்பாடாக்கி குழம்பு வச்சு விளையாடுறோன்னு சொன்னாங்க. ஏதோ வீட்டில் ஆக்கின சாப்பாட்டை கல் மண்ணை போட்டு செய்வாங்கன்னு பார்த்தா நிஜமாலுமே விளக்கு பற்றி நெருப்பு கூட்டி இங்கே பாருங்கள் சாப்பாடு செஞ்சு விளையாண்டுட்டு இருக்காங்க.